காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆத்தூர் வந்திருக்கோம். ஆத்தூர் சட்டியானி கோயிலுக்கு வந்திருக்கோம். சட்டியானி கோயிலுக்கு வந்திருக்கோம்னா இதுக்கு தான் டேமில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு பிளானில் வந்திருக்கோம். கடைசி வரைக்கும் வீடியோவில் இறஞ்சிருங்க. முடிஞ்சால் ஹெட்செட் எடுத்துகிட்டு என் கூட வந்து கோயிலில் பாருங்கள். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா திடீர்னு 20 கிலோமீட்டர் ஆத்தூர்னு வருது. அந்த ஊர் உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அங்கே ஊர் கடைசியில் இந்த கோயில் ஒரு கோயில் இருக்குது. கீழே ஒரு கோயில் இருக்குது, அதே மாதிரி மேலே ஒரு கோயில் இருக்குது. கீழே சாமி அது வரையில ஒரு விநாயகர் கோயில் கடைசி வீடியோ போகலாம். இது வரைக்கும் தான் படிக்கட்டு. இதுக்கு மேலே மலை மேலே ஏறணும்னா கல், அதாவது சின்ன சின்ன கல்லுகளை வச்சு படிக்கட்டாக கட்டிக்காங்க. அதை வச்சேன் போகணும். மேலே இருக்கும். அதே மாதிரி இங்கே வரவங்க வெறும் காதல் ஓவியம். அதாவது எப்படி சொல்றதுன்னா அவங்களோட இதவே காதல் சினிமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? நான் யாரோட வந்தால் நானும் அப்படி இருந்தேன். அதை யோசிச்சு மேலே போகணும். ஆனால் மேலே ஏறுறது தப்பாக தான் இருக்கும் போல். இதுக்கு மேலே வழி எங்கிட்டு போகுது? என்னம்மா இங்கேருந்து வியூ பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம குளிச்ச இடம், குளிச்சோம் வந்துட்டுருக்கோம். நடுவில் வந்தால் வழி தெரியல. அதுக்கப்புறம் அம்புக்குரியை போட்டிருந்தாங்க, அதை பார்த்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது வெறுங்காலோட நடக்கிறாங்கன்னா கால்லாம் பயமாக அந்த அதுக்கு அந்த பாறைக்கு அதுக்கு சுடுது. இருந்தாலும் மேலே கோயிலை போய் சாமி கும்பிடணும்னு ஒரு வெறியோட போயிட்டு வாங்க. கடைசியாக ஃபஸ்ட்டு பெட் நம்ம திரும்பிட்டோம். எப்படிக்கிறோமா பயங்கரமா
அனிமல். ஹலோ கைஸ், இங்கே வந்து சுனை நீர், அதாவது எவ்வளோ வெயில் அடிச்சாலும் இங்கே தண்ணி வருமா? உருட்டக்கூடாது. பாதி தூரம் வந்துட்டோம். பாதி தூரம் இருக்குது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. இதுதான் போகணும். கரெக்டாக ஒரு 300 அடி மேலே ஏறிப்போம். அதாவது காய்ஸ், அதாவது பாதை எங்கிட்ட வந்துட்டுருக்கு. நாங்கள் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சி மேலே போயிட்டுருக்கோம். ஆள் டப்பாக தான் இருக்கா. பாதை வந்து சுற்றி போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இதுதான் ஷார்ட்கட்டாக நாங்கள் போயிட்டுருக்கோம். அதாவது வெயில் வந்து மேலே ஒரு மரம் அங்கேதான் பாதை போய் இங்கே சுற்றி அந்த பாதை இதில் போனால் கொஞ்சம் சாட்டி. ஆனால் என்ன டப்பாக தான் இருக்குது. கட்டை வீட்டில் ஏறுற மாதிரி இருக்குது. யாரும் இதுமாரி ட்ரை பண்ணிடுறாங்க. மேலே போச்சு. இது சுற்றி அங்கே வருமா?
இப்போ வந்து இன்னொரு இடத்துல உட்காந்துட்டோம். வழி பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும், ஃபுல்லாக இறக்கம். மேலே வியூ வரும், வெறும் பாருங்க. அதான் கேசிப்பட்டி பன்றி மேலே சொல்லுவாங்க, அது பயங்கரமாக இருக்குது. சுற்றி பாருங்க. அதாவது இப்போ வந்து மேலே ஏறி போயிட்டுருக்கோம். வழி டப்பிங்காக தான் இருக்குது. டப்பா இங்கே ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அநியாயமாக தான் கோயிலாக இருக்கும் போல். இருந்துச்சுன்னா சாமியை கும்பிட்டு இறங்கிடும். ஓ, பாறையை தனியாக இருக்கியா? ஓகேவா? குடிக்கிற கூட எசம் இல்லையா? இது மேலே ஏற போகிறோம். அந்த சூழலை வரைஞ்சிருக்காங்க, அதுக்கு நேரம் நாங்கள் மேலே ஏறிட்டு இருக்கோம். தெரியுது உங்களுக்கு? கால்லாம் சுடுது பயங்கரமாக, ஒன்றும் முடியல. இந்த மரத்தை நல்லா பார்த்து பேசாமல் ரெஸ்ட்டை போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், சரியான பாறையில் ஏறிட்டுருக்கோம்னு. வழுக்குது பயங்கரமாக. பாசம் மழை பெஞ்சுன்னா இதில் வர முடியாது போல். இதில் வர்றதுக்கு உங்களுக்கு சேப்பில் நீங்கள் வந்து அந்த வழி காமிக்கும், அம்புக்குறி போட்டிருப்பாங்க, அதுலேயே நீங்கள் வந்துடுங்க. இதில் வந்தீங்கன்னா நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு நிற்பீங்க எங்களை மாதிரி. ஓ, ஏறி அங்கே போயா? இல்லை, ஓ, கால் சுடுதியா? முடியா? ஆமாம், கை விடு. அதுக்கு மேலே இருக்கலாமா? உங்களுக்கு பார்த்தா தெரியும், பயங்கரமாக இருக்குது. கடைசி இங்கே வந்து மாட்டிட்டோம். கை விடு. அங்கே கோயில் இருக்கா? வியூ காமிக்கா? காய்ஸ், இப்போ வந்து நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் நம்ம குளிச்ச இடம். அதான் கீழே இருக்குது ஒரு கோயில் பார்த்தோம்ல, அந்த கோயில் அது. அது வந்து கேசிப்பட்டி அந்த மலை. கொடைக்கானலுக்கு அடுத்த வாரம் கொடைக்கானல் போகலாம். காய்ஸ், நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். அதான் கோயில். நம்ம வந்து வந்த வழி வந்து இந்த வழி தான். இந்த வழியில் வந்தோம். கோயிலேருந்து இன்னும் 10 மீட்டர் தான் வரும். 10 மீட்ரு மேலே ஏறிட்டோம். ஏறுற வழியெல்லாம் இப்படி தான் இருக்குது. யோ நேரம் கீழே வந்துருப்பேன். இந்த ரோடு தான் வந்து, இந்த பாதை தான் வந்து வர பாதை. நம்ம வந்து ஷார்ட்கட்டு இங்கிட்ட வந்தோம், அப்படி வந்தோம். இதுதான் கோயில் சொல்லணும்னா.
வந்து அமைஞ்சிருக்க பிளேஸ் வந்து நல்லா பார்த்து வெளியில் நல்லா அதான் புகை மாதிரி இது வந்து நல்லா அமைஞ்சிருக்கு வந்து ஓரளவு நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு இதான் வந்து நம்ம சிவன் ஐயா இன்னும் உங்களுக்கு வந்து இருங்க நிமிஷம். இவர் தான் வந்து நம்ம சிவன் ஐயா. அதேமாரி அது பின்னாடி அதாவது சிவனுக்கு பின்னாடி தெரிகிற குகை வந்து இங்கே இறங்கினோம்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை அங்கே போய் சேருமா இந்த குகை வந்து அப்படின்னு அண்ணன் சொன்னார். அடுத்த வாரம் கிடைக்காதுங்களா? இது வந்து நம்ம முருகன் ஐயா. ஒரு பட்டையை போட்டுருவோம். இவர் வந்து நம்ம நந்தி தெய்வம். முக்கியமாக தொடர்ந்து வந்து போயிட்டான் இல்லைன்னா வச்சு செய்வோம். இது வந்து